நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலாவால் நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ். நம்ம ஒரு சாம்பார் வைக்கணுன்னாலும் சரி, சிக்கன் கிரேவி பண்ணணுன்னாலும் சரி, உடனே நம்ம மைண்டுக்கு வருது இந்த மசாலா பேக்கெட்ஸ் தான். டிவியில் பக்காவான ஒரு ஆடை போட்டு சுத்தமான முறையில் தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம தலையில் கட்டியிருக்காங்க. நம்மளும் இந்த மசாலாலாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்லி டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே அது மசாலாவா? இல்லை, பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி. இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவோட டாப் மசாலா பிராண்ட்ஸ் பற்றி வெளிவந்த ஷாக்கிங்கான உண்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். இது எதுவுமே என்னோட சொந்த கருத்து கிடையாது. குளோபல் நியூஸ், கவர்மெண்ட் பேண்ட்ஸ் அண்ட் நம்பகமான லேப் ரிப்போர்ட்ஸை வச்சு பேச போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மசாலா டப்பாவை நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும். ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏப்ரல் 2024 சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங் கவர்மெண்ட் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட்ஸான எவரெஸ்ட் அண்ட் MDH இந்த 2 பிராண்டையும் அவங்க கண்ட்ரியிலேருந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. ஏன் பேன் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க மசாலாஸில் எத்திலீன் ஆக்சைடுன்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் இருந்துச்சு. எத்திலீன் ஆக்சைடுன்றது ஒரு பெஸ்டிசைட். அப்படின்னா அது ஒரு டேஞ்சரஸான பூச்சிக்கொல்லி. இந்த கெமிக்கல் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸை கூட ஸ்டெர்லைஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அந்த கர்மாந்திரம் தான் நம்ம சாப்பிட்ற மசாலா பேக்கெட்ஸில் இருந்திருக்கு. இந்த எத்திலீன் ஆக்சைடுன்றது ஒரு குரூப் 1 கார்சினோஜன். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா அதை டைரெக்டாக கேன்சரை உருவாக்குன்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரில் பேன் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாஸை ஆஸ்திரேலியா, அமெரிக்காலும் பேன் பண்ணி ஸ்ட்ரிக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.